கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா 10வது அதிகாரம் 25 முதல் 37 வரை உள்ள இறைவசனங்கள். இதில் குறிப்பாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அயலான் யார் என்று கேட்கும் பொழுது ஒரு கதையை சொல்றார். ஒரு நல்ல ஒரு சமாரியனுடைய கதையை சொல்றார் இல்லையா? அப்போ அந்த ஒரு மனிதன், உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு கதை தான். அவரை குற்றுயிர் கொலைகளாக அடிச்சு நொறுக்கி போட்டு போறாங்க. அப்போ அந்த வழியாக வந்த ஒரு சமாரியர் அந்த மனிதரை பார்த்து, அடிக்கப்பட்டு காயத்தில் இருக்கிற மனிதரை பார்த்து பரிவு கொண்டு அவருடைய காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் ஊற்றி கட்டு போட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல சேர்க்கிறார். இதில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இதில் இருக்குது. நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் நான் உங்களோட இதில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காயத்துக்கு கட்டு போடுகிற இந்த நிகழ்ச்சி நீங்கள் ஒரு ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது உள்மன காயத்துக்கு கட்டுப்போடுகிற முறை என்ன என்று இயேசு கிறிஸ்து நமக்கு இங்கு கற்பிக்கிறார். எசையா 1வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையில் பார்த்தோம்னா, எசையா சொல்கிறார், தீர்க்கதரிசி அந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய உள்ளம் கால் முதல் உச்சம் தலைவரை முழுவதும் புண்கள், உடலில் நலமே இல்லை, ஆனால் காயங்கள், கன்றி போன வடுக்கள், சீழ்வடியும் புண்கள், அதனுடைய சீழ்கள் பிதுக்கப்படவில்லை, எண்ணெய் பூசப்படவில்லை அப்படின்னு சொல்கிறார். இதுவும் ஒரு உள்மன காயத்தை குறிக்குது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பமான நிகழ்ச்சிகள், நிராசைகள், வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள், அது எல்லாமே அவனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய வடுவாக, காயமாக இருக்குது. இதை எப்படி குணப்படுத்தணும் அப்படின்றதான் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த நல்ல சமாரியன் கதையில் சொல்லிக் கொடுக்குறார். முதல்ல அந்த சீழ்கள் பிதுக்கப்பட வேண்டும். அப்பொழுது நம்ம அந்த பழைய நிகழ்ச்சிக்கு ஒரு முறை ஆண்டவர் முன்னால் நம்மளை அமைதிப்படுத்தி அந்த கடந்த கால நிகழ்ச்சிக்கு நாம் செல்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த உணர்வுகள், கம்ப்ளீட் ஆகாத உணர்வுகளை நம்ம உள்ளத்திலிருந்து வெளியில் கொட்டணும். அதுதான் அந்த சீலை பிதுக்குவது. ஸோ சீல்கள் பிதுக்கப்பட வேண்டும் என்று சொல்வதில் அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற வெளியில் வராத அன்கம்ப்ளீட்டட் எமோஷன்ஸ், இது எல்லாவற்றையும் கடவுளுடைய சன்னிதானத்திலிருந்து நம்ம அதை கொட்டி, அது அழுக வந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அந்த எமோஷன்ஸ்லாம் வெளியில் கொண்டு வர்றது தான் சீல்களை பிதுக்குவது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, திராட்சை ரசத்தை அதில் ஊற்றுறார் ஆண்டவர். திராட்சை ரசம் என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறிக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த என்னுடைய காயங்கள் உங்களுடைய இரத்தத்தால் கழுவி குணப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அவனுடைய இரத்தத்தை ஊற்ற சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ஒரு எண்ணெய் பார்க்கிறார். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அப்போ நம்ம முதல்ல அந்த சீலை பிதுக்கணும். இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அது கழுவப்பட வேண்டும். மூன்றாவது பரிசுத்த ஆவியினால் நம்முடைய காயங்கள் நிரப்பப்பட வேண்டும். நான்காவது இந்த காயத்துக்கு கட்டு போடணும். இயேசு கிறிஸ்துடைய மிக கொடூரமான வலி தான் இந்த கட்டு போடுறது. அப்போது ஆண்டவரே உங்களுடைய எக்ஸ்க்ரூஷியேட்டிவ் பெயின்னால என்னுடைய காயத்துக்கு கட்டு போடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அதற்கு அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமானோம் என்று 1 பேதுரு 2:24 சொல்கிறது. ஆண்டோடைய தழும்புகளால் ஆண்டவரே என்னுடைய உள்மன காயத்தை முற்றிலும் குணமாக்குங்கன்னு சொல்லணும். அப்போது இதில் எத்தனை ஸ்டெப்ஸ் வருது பாருங்கள். முதல்ல சீல்களை பிதுக்க வேண்டும். இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய உள்மன காயங்களை கழுவ வேண்டும். மூன்றாவது பரிசுத்த ஆவியினால் நம்முடைய காயங்களை நிரப்ப சொல்ல வேண்டும். நான்காவது அந்த ஏற்பட்ட வலி, கொடூரமான வலியினால் நாம் கட்டுப்போட வேண்டும். ஐந்தாவது அவனுடைய காயங்களினால் நம்மை உள்மன காயங்களை குணப்படுத்த சொல்ல வேண்டும். இது குணமாகும் பொழுது, இந்த காயங்கள் குணமாகும் பொழுது அது நமக்கு கிருபைகளாக மாறும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்தில் நாம் பலவீனமாக இருந்தோமோ, இந்த உள்மன காயங்களினால் எந்த இடத்தில் நாம் பலவீனமாக இருந்தோமோ, அந்த இடங்கள் குணமாகும் பொழுது நாம் மிகுந்த பலமுள்ள மனிதனாக நாம் மாற முடியும். இதைத்தான் புனித சின்னப்பர் சொல்றாரு, என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் பெருமை பாராட்டுவேன், ஏனெனில் என்னுடைய பலவீனத்தில் கிறிஸ்துவின் பலம் பரிபூரணமாக வருவதுன்னு சொல்றார். அதனால் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய உள்மன காயங்களை இந்த முறையை பயன்படுத்தி நாம் குணத்தை பெற்றுக்கொள்வோம், நாம் பலவானாக மாறுவோம். ஆமென்.